இப்போது சூப்பரான ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இது கொஞ்சம் காஸ்ட்லி தான், ஏன்னா ஐபேட் வேணும் நம்மளுக்கு. இப்போது நிறைய பேர் டோன் வந்து SPD20 வந்து ஈஸியாக இருக்கும் டோன் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு. நம்ம ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு அதில் ப்ளஸ் மைனஸ் பெடல் போட்டு மாற்றிக்க முடியும். ஆனால் டிடிஎக்ஸில் அப்படி பண்ண முடியாது. ஒரு டோன் பின்னாடி வர முடியும், ஒரு முன்னாடி போக முடியும். ப்ளஸ் மைனஸ் பெடல் போட்டாலும் பக்கத்தில் இருக்க டோனை தான் மாற்ற முடியுமோ கண்டி பின்னாடி இருக்க டோனில் போக முடியாது. 200 டோன் இதில் சேவ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படியே 200 டோன் இதில் நம்ம செட் பண்ணாலும் சரி. இப்போ 50ல் ஒரு டோன் இருக்குது, அடுத்தது 150ல் ஒரு டோன் இருக்குன்னா 150ல் அதை மாற்றுறதுன்றது ரொம்ப கஷ்டம். ரெண்டாவது 200 டோன் தான் நம்ம இதில் செட் பண்ண முடியும். ஆனால் இப்போது இந்த டிடிஎக்ஸில் நம்ம ஈஸியாக டோன் எப்படி ஷிஃப்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். லைவ்லேயே இதை பண்ணலாம். லைவ் ப்ரோக்ராம்லேயும் சரி, இல்லை சர்ச்சில் வாசிக்கும் போதும் சரி, சூப்பரான ஒரு டிப்ஸ் இது. இப்போ எப்படின்னு அதை நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நல்லா பாருங்கள், இந்த இடத்துல வந்து இப்போது வர்ஷிப் கிட்டுன்னு இருக்குது. இதை நம்ம ஃபஸ்ட்டு பேடில் ஏற்றணும். அப்போது இதை டவுன் பண்ணணும். இதை கொடுத்தோம்னா பேடில் இருக்கிறது இங்கே வரணுமான்னு கேட்கும். ஆமான்னு கொடுத்துட்டோம்னா வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆகுது டோனு. கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணுவோம். பேடில் இருக்கிற மொத்த டோனும் அதில் ரிசீவ் ஆகிடும். இப்போ ரிசீவ் ஆனதுக்கப்புறம் இங்கே வந்துச்சு பாருங்கள், வர்ஷிப் கிட்டுன்னு இங்கே இருக்கிறது அப்படியே இங்கே வந்துடுச்சு. வந்ததுக்கப்புறம் இதை நம்ம சேவ் கொடுக்கணும். சேவ் கொடுத்தா நம்ம என்ன நேம் சேவ்னா இது வர்ஷிப் கிட்னே சேவ் பண்ணிப்போம். ஓகே கொடுத்துட்டோம்னா வர்ஷிப் கிட்னு இதில் சேவ் ஆகிடுச்சு. இப்போ அதே போல் எல்லா டோனுமே நம்மளுக்கு என்னென்ன டோன் வேணுமோ இதில் நம்ம சேவ் பண்ணிட்டோம்னா இதில் ஒரு பேக்கப் வந்துடும். நம்மளுக்கு ஐபேடில் ஒரு பேக்கப் வந்துடும். இப்போது டிடிஎக்ஸில் 200 டோன்ஸு, அது இல்லாமல் ஐபேடில் என் நம்பர் ஆஃப் டோன்ஸ் எவ்வளோ வேணாலும் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இதில் ஸ்டோரேஜ் இருக்கிற வரையும் சேவ்னு கொடுத்துக்கலாம். இப்போ 200 டோன்ஸ் நான் செட் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து எனக்கு இன்னொரு 2 டோன் எக்ஸ்ட்ரா செட் பண்ணணும். 2 டோன் இன்னும் எக்ஸ்ட்ரா செட் இல்லை, என்கிட்ட ஒவ்வொரு பாட்டுக்கும் நான் தனித்தனியாக டோன்ஸ் செட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா இதில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். வேணுன்றப்ப இதுலேருந்து இதில் காப்பி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இல்லை நான் இதிலே வச்சுக்கிறேன்னா இதிலே கூட வச்சுக்கலாம். இப்போது ஈஸியாக மாற்றுறதுக்கு ஒரு வழி பாருங்கள். இதை நம்ம கிளிக் பண்ணி மொத்த டோன் இதில் வந்துடும். நம்ம நானெல்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்கோம், வந்துடும். இப்போது வந்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து அப்புறம் போகிற ஒரு டோன் இருக்குது பாருங்கள். ஆனால் இங்கே பாருங்கள் வர்ஷிப் கிட்டு தான் இருக்குது. இந்த இடத்துல அப்புறம் போகிற ஒரு டோன் இருக்குது. இதை நான் கிளிக் பண்ணிட்டா போதும், அப்படியே இங்கே மாறிடும். இப்போ கொஞ்ச நேரத்தில் மாறிச்சு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ நம்ம லைவில் இருக்கும்போது அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல சரியாக வாசிக்க முடியல, ஏன்னா இங்கே டேபிள் இடிக்குது. அது இன்னொரு டோன் இருக்குது பாருங்கள். இப்போ மிகுந்த ஆனந்த சந்தோஷம் இருக்குது பாருங்கள். இந்த டோனை இப்போ நான் கிளிக் பண்ணிட்டேன்னா டோன் மாறுது. இங்கே மாறிச்சு பாருங்கள். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் வந்துச்சா? இப்போ பாருங்கள், மிகுந்த ஆனந்த சந்தோஷம் டோன் வந்து ஓப்பனிங் பாருங்கள். இல்லை நான் வந்து ஆனந்த கழிப்புள்ள உதவி இங்கே பாருங்கள். அது மாற்றணும், கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும். டைம் எடுத்து இங்கே மாறிடும். அந்த மாதிரி இப்போ இதில் நம்ம டிடிஎக்ஸில் லூப்லாம் இருக்குது. இப்போ நான் இதை அந்த லூப் வச்சு காட்டுற பாருங்க. இந்த டோனை லூப் டோன் வச்சு செட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள். அது இன்னொரு வாட்டி டச் பண்ணால் லூப் நின்றும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டோன்ஸை நம்ம பேட் உள்ளேயே போகாமல், பேடில் எங்கேயுமே இதில் கை வைக்காமல் அழகாக நம்ம இதுலேயே மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், வர்ஷிப் கிட்டு நான் ஃபஸ்ட்டு நம்ம லோட் பண்ணாலும் அந்த டோனு கிளிக் பண்ணோன்னா வர்ஷிப் கிட் அங்கே டக்குன்னு மாறிடும். இங்கே மாறிச்சு பாருங்கள். இங்கே இப்போது
இதுலேயும் நம்ம மாற்றிக்கலாம், ஐபேட்லேயும் மாற்றிக்கலாம். உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் எப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இதில் ஈஸியாக இருக்குது மாற்றுறதுக்கு. இப்போது பேடில் 200 டோன்ஸ் இல்லாமல் இதில் நம்ம எவ்வளோ டோன்ஸ் வேணால் அப்படியே செட் பண்ணிக்கிட்டே போகலாம். லைவில் இருக்கும்போது அப்படியே அதுக்கு ஒரே கிளிக் மாற்றிக்கலாம். இதுக்கு தேவை ஓடிஜி கேபிள், அவ்வளோதான். பேடு இது வச்சு செட் பண்ணிட்டு பக்கத்தில் வச்சுருந்தா போதும். இதில் இது வந்து நம்ம இல்லை அப்படியே செட் பண்ணால் கூட அப்படியே போய்ட்டு எடிட்டில் போய்ட்டு இதுக்கு டோன்ஸ் என்னென்ன எல்லாமே நம்ம செட் பண்ணலாம். சூப்பராக எஃபெக்ட்ஸு, ட்ரிகரு, பேராமீட்டர் எல்லாமே செட் பண்ணலாம். ஒவ்வொரு இதுலேயும் 4 பாருங்கள், ஈஸியாக இருக்கும். கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆகுதா, 4 வருது பாருங்கள். வாய்ஸு, இதில் ஆப் ஆடியோ ஃபைல், இப்போ ஆப்பில் இதை கனெக்ட் பண்ணிட்டு இதில் இருக்கிற ஆடியோ ஃபைலை கூட நம்ம செலக்ட் பண்ணி இதை செட் பண்ணிக்கலாம். இன்னும் வர்ற நாளில் நம்ம அந்த வீடியோ இதை பற்றிலாம் நம்ம பார்ப்போம். இதை பற்றி இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பேடில் போய் நம்ம செட் பண்ணுறதுக்கு பதிலாக இதில் ஈஸியாக செட் பண்ணலாம். லேயர் A, B, C ஆல்டர்னேட் பண்ணுமா, ஹோல்ட் பண்ணுமா, மியூட் பண்ணுமா, இல்லை ஹைட் சுவிட்சு மூலியமாக அதை நம்ம சேஞ்ச் பண்ணணுமா, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பேடில் செட் பண்ணிட்டு போங்க. இல்லை செட் பண்ணாதவங்க இன்னும் வர்ற நாட்களில் நம்ம வீடியோ அதிகமாக போடுவோம், அதில் நீங்கள் பாருங்கள். அப்புறம் லேயர் A, B, இப்போ ஏல போனோம்னா அதில் மிட்டு, டைமு, வெலாசிட்டி, இதனுடைய இண்டிவிஜுவல் சவுண்ட்ஸு எல்லாமே இதில் நம்ம ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம். சூப்பரான ஒரு செட்டிங்ஸு. ஆனால் இது என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால், இது ஆண்ட்ராய்டில் வேலை செய்யாது, வெறும் ஆப்பிளில் மட்டும்தான் வேலை செய்யும். ஆப்பிள் டேப்பில் மட்டும்தான் வேலை செய்யும். அது மட்டும்தான் டிஸ்அட்வான்டேஜ். இப்போ பாருங்கள், அப்புறம் போகிற டோனை செட் பண்ணால் டக்குன்னு இங்கே மாறிடும் பாருங்கள், அதை மாறிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம இதில் ஈஸியாக வாசிச்சுக்கலாம். இந்த டோனை நான் வந்து சரியாக எடிட் பண்ணலை. திடீர்னு சர்ச்சில் பாட போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவசரமாக நான் ஐபேடில் வச்சு டக்குன்னு செட் பண்ணேன். அதனால் இந்த டோன் வந்து கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாமல் இருக்கும். இந்த டோனை இன்னும் நல்லா கரெக்ட் பண்ணுவேன். இதுக்கப்புறம் இன்னும் நிறைய டோன்ஸ் இருக்குது. அதை நான் வர வீடியோவில் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு போடுவேன். அது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த டோனை எப்படி வாசிக்கிறதுன்னு நான் இதில் சொல்லி தருவேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.